இது விளையாடுனா விஞ்ஞானம் க்ளீன் போடு நான் டயலாக். ஏய் ஏன்டா அவளுக்கு பிச்சை போட்ட? நீ ஏன் தர்ம மண்டல தடுக்கற? பாவடா புள்ளத்தாச்சி பொம்பளை. புள்ளத்தாச்சியா இருக்கிறது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனா? ஏன்டா ஒரு லாரி ஏறி கை ஊனமானா பிச்சை போடலாம், ஒரு பஸ் ஏறி கால் ஊனமானா பிச்சை போடலாம். புருஷன் கூட ஜாலியா இருந்து லோடாய் வந்திருக்கா. இதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? இதோ பாருமா, பிரேசில்ல காப்பி கொட்டை எடுக்கிறான், துபாயில பெட்ரோல் எடுக்கிறான். ஆனா இந்த நாட்டுல மட்டும் பிள்ளையை பெத்து போட்டு அதுங்களை வச்சு பிச்சை எடுக்கிறான். இதுக்கெல்லாம் நாங்க ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. 10 மாசம் சுமக்கிற சுமைய ரொம்ப ஈஸியா சொல்றியா? உன்ன மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி சுமைய சுமக்க முடியுமாயா? என்னது? இதேதான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன சுமைகள் கிடையாதா? ஆம்பளைங்க சுமைகள் என்னன்னு இப்ப நான் காட்டுறேன். அங்கே பா, அக்கட சூடு இல்லி நோடு. டே உடுமல, போய் அந்த 3 குடோன்களை இங்க கொண்டு வாடா. கொண்டு வாடா நீ. யாருக்கிட்ட நிப்பாட்றா? ஓபன் பண்ணி காட்டுறா ஷோரூம்களை. ஓபன் பண்றா. பாத்தியா, இதுங்க வயிறா இல்ல இது வயிறா? இதோ பாருமா, உன்னுடைய சுமையவாது 9 மாசத்துல இறக்கி வச்சிருவேன். ஆனா இவங்க எல்லாம் 25 வயசுல டெவலப் ஆன வயிறுமா இது. இத சாகுற வரைக்கும் தூக்கி சுமக்குறாங்க தெரியுமாமா? அம்மா, இவங்கள யாராவது ஒருத்தராவது நின்னுக்கிட்டு குனிஞ்சு கீழே அவங்க கால் கட்டவரல பார்க்க முடியுமாமா? அதை விடுறா. என்னைக்காவது மல்லாக்கப்படுத்து வயித்த காமிச்சா குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஏறி சரிக்க விளையாடு. இப்ப சொல்லு, இவங்க படுற கஷ்டங்களை பார்த்துட்டு சொல்லு. இவங்களுடைய சுமை பெருசா இல்ல ஓ சுமை பெருசா? அட பாவிகளா, இன்னைக்கு என் பொழப்புல மண்ணை வாரி போட்டீங்களேடா. நீங்க நாசமா போவ. அடி பாவி, இதுவும் ஃப்ராடா? சாரி சார், உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க போய் பட்டனை போட்டு உங்க வேலையை பாருங்க. போங்க. வெட்ட வெளியில எல்லாருக்கும் மத்தியில எங்க வயித்த வெளிச்சம் போட்டு காட்டிட்டேடா. ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட்டா தானே பேசுனேன். ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க? அங்க யாருன்னு தெரியுமா? யார் நீங்க? இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், நான் இன்ஸ்பெக்டர். இவங்க 2 பேரும் எஸ்ஐ. ஏண்டா, நாங்க மப்டியில ரோந்து சுத்திட்டு இருக்கோம். எங்க மத்திய பிரதேசத்தை ஓபன் பண்ணிட்டேடா. சாரி சார், தொப்பைய பார்க்கும் போதே போலீஸா இருப்பீங்களோட டவுட் வந்தது. ஆர்வத்துல செய்துட்டேன். இல்லடா, கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் பாரு. யோ, தமிழ்நாடு போலீஸ் அடினா என்னன்னு இவனுக்கு காட்டுங்கயா. ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ, கருத்து கந்தசாமி ஓடண்டோய். கருத்து கந்தசாமியா? கந்தசாமி வந்துட்டா, ஓடுங்கடா. கருத்து சொல்லி நம்மள சாவடிச்சு வேண்டாம். ஓடுடா 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 ஓடுடா. தலைவா, ஊருக்குள்ள உனக்கு என்ன பேர் தெரியுமா தலைவா? என்ன பேர்ரா? கருத்து கந்தசாமி. அப்படியா? உன்னை பார்த்தாலே ஊருக்குள்ள எல்லாம் பயந்து ஓடுறாங்க தலைவா. அதுக்கு என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு 4 நல்ல கருத்துக்களை சொல்லும்போது அதுக்கு 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தாண்டா செய்வாங்க. கள்ள தூக்கி அடிச்சாங்கன்னா? கள்ள தூக்கி அடிச்சாக்க அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கணும்டா. முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு ஆஃப் பாயில் போட கத்துக்கணும். தக்காளி தூக்கி அடிச்சா? தக்காளியை தூக்கி அடிச்சா போடா கோக்காலிட்டு போயிட்டே இருக்கணும்டா. ஓகே, நில்லுங்கடா. இலை பரட்டைங்களா, வாங்கடா இங்க. பாத்தீங்களாடா, இதுங்களை பெத்து போட்டுட்டு இதுங்க அப்பா அம்மா அடுத்த குழந்தைய ரெடி பண்றதுக்கு குடிசைக்குள்ள போயிடுச்சுங்க போல இருக்கு. தலையாடா இதெல்லாம். ஒரே சிக்கு பிடிச்சு போய் இதை இப்படியே விட்டா முதல்ல பொடுகு வரும், சைடுல ஈர் வரும், ஈரே பேனாகும். அப்புறம் இதுங்க சொரிஞ்சு சொரிஞ்சு தலையெல்லாம் சோரியாசிஸ் வந்துரும்டா. தலைவா தலைவா, இப்ப நீ என்னதான் கருத்து சொல்ல வர? தலைய பத்தி தான்டா கருத்தே சொல்ல போறேன். எடா அந்த கட்சிக்கோல காட்டுங்கடா அந்த புதர்களை. கந்தசாமி கந்தசாமி கருத்து கந்தசாமி 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 கருத்து கந்தசாமி 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 கருத்து கந்தசாமி கந்தசாமி கந்தசாமி. டேய், எவனோ நம்ம குழந்தைங்க முடிய வெட்டி நிக்கறான். வாங்கடா. இப்பதான்டா நீங்க மனுஷன் போட்ட குட்டி மாதிரி இருக்கிறீங்க. அட பாவி, என்னடா பாடி காட் முனீஸ்வர் கோயில் நேத்திட்ட முடிய இப்படி வெட்டிட்டியாடா? பாடி காட் முனீஸ்வரரா? இது தெய்வ குத்தமாச்சே. என்ன குத்தம்? தெய்வ குத்தம். குலதெய்வம் கோயிலுக்காக நேத்து விட்ட முடிய இப்படி அநியாயமா வெட்டி தள்ளிட்டியாடா? உன்னை சும்மா விட மாட்டோம்டா. ஏந்து விட்ட முடியா? டேய், உன்னை வெட்டிட்டு தான்டா மறுவேளை. எஸ்கே. அட்டா. வாயா. இங்க. வாயா. எங்க சார் போனோம்? டி நகர் போனோம். 75 ரூபா கொடு சார். வடபழனி இருந்து டி நகர் போறதுக்கு 75 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. குவார்டரே 100 ரூபாய் ஆயிடுச்சுங்க சார். நம்ம கம்பெனியா? ஏறு ஏறு தர்றது ஏறு. அதுக்குள்ள டி நகர் வந்துடுச்சா? டிரைவர், கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வடபழனியில இருந்து டி நகர் வந்துட்டேன். டி நகரா? தப்பா நினைக்க கூடாது. ஃபாஸ்டா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லது. இந்தாங்க 100 rupees சேஞ்ச் கீப். கீப் த சேஞ்ச். என்னது, நம்ம திரும்பினாலும் இதுதான் கண்ணில் படுது. கிங் ஆடின் பார் டி நகர்ல இருக்கிற வடபழனியோட பிரான்ச் போல இருக்கே. டிரைவர், அவசரமா ஒரு கருத்து சொல்ல டி நகர் போகணும். வண்டி எடு. ஓகே சார். பிரதர், ஊருக்கு புதுசா? பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான். ஏன் கேக்குற? எங்க போற? டி நகர் போறேன். தயா டி நகர்.
தண்ணி அடிச்சுட்டாரா? ஆமா சார். சரி நான் பாத்துக்கிறேனே. டி நகர் யோ யோ தண்ணி அடிச்சா அவனுக்கு ஐட்டம் தான் 2 தெரியும். உனக்கு எப்படியா வடபழனி டி நகர் மாதிரி தெரியுது? தம்பி இப்பதான் பார்ல இருந்து வந்திருக்கு. சின்ன பையன் அதான் தூக்கிடுச்சு. தூக்கவும் இல்ல அமுக்கவும் இல்ல. டிரைவர் வண்டி எடு. டி நகருக்கு போறேன்னு சொல்லி டி நகர்ல இருந்து வண்டி எடுத்தா நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடு. நீ போ சார். இதான் சார் டி நகர். உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அடா பாவீங்களா, நாமெல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போய் தான் தகராறு பண்ணுவோம். எது நம்ம ஏரியான்றதுல நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே. தோ பாரியா, கிங் ஓடியன் பப்னு போட்டுருக்கு பாத்தியா? வடபழனிலே 2 மேட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வடபழனி முருகன் கோயில், இன்னொன்னு இந்த பாரு. அங்க கூட்டம் சேருதோ இல்லையோ, இங்கதான் ரொம்ப கூட்டம் சேருது. இதான் வடபழனி, தெரிஞ்சுக்கோ. இல்ல இது டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச். உன்னை கையெடுத்து கும்பிடுறையா, நான் நடந்தே போறேன். எங்க போற? டி நகர் போறேன்யா. இதுதான் டி நகர். டி நகர்ல எப்படி டி நகருக்கு போவேன்? நான் பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா. என்ன அனாவசியமா 2 லார்ஜ் அடிக்க வச்சிருவோம் போல இருக்கு ஐயா. 2 பேரும் லார்ஜ் அடிக்கலாமா? லார்ஜா? இது என்னது இது? இது டி நகர் பிரான்ச். அப்ப வடபழனில போய் அடிப்புமா? ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ஏறி உட்கார். இந்த இருக்குது ஆட்டோ, ஏறி உட்கார். பாத்தேரு. இந்த நானும் வர்றேன். ஸ்டார்ட் பண்ணிக்க. டிரைவர் பா. பாத்தியா டிரைவர், நம்ம டி நகர்ல ஒருத்தர பார்க்கல, அவன மாதிரியே இருக்கா. ஓ வேற ஸ்டேட்ல இருந்து வந்து தொல்லை கொடுக்கறானே. என்னப்பா செகண்ட் ஷோ முடிஞ்சு போறியா? லிஃப்ட் வேணுமா? உடம்புக்கு லிஃப்ட் வேணாம் சார். இந்த வயித்துக்கு தான் கொஞ்சம் ஃபுட் வேணும். வயித்துக்கு ஃபுட்டா? ஏன்டா நீ பிச்சை எடுக்கறியா? அச்சி வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு, படிச்சவ மாதிரி இருக்கிற, பேண்ட் சட்டை வேற போட்டுருக்கிற. நீங்க எல்லாம் பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னத்துக்கடா ஆகும்? நேத்து வரைக்கும் ஒரு கைத்தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதுக்கு மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல. மக்களை பத்தி பேசாதடா. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டா இது. உயிரோட இருக்கிற வரைக்கும் குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டான். ஆனா செத்து போனா கொண்டு வந்து வாயில பாலை ஊத்துற உலகண்டா இது. ஆமா சார். இதோ பாடுறா, கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லே ஒத்துக்கொள்னு சொல்லிருக்காருடா. யார் சொன்னா சார்? பாவேந்தர் பாரதிதாசன். அதனால கைத்தொழில கேவலமா நினைக்காது. நேத்து வரைக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே தொழில தொடர்ந்து செய் போ. நாளையில இருந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். படவா, நாளையில இருந்தா? ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யு சொல்லிருக்காங்கடா முன்னோர்கள். அதனால இன்னைக்கே செய்யடா. அப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? இப்பயே பண்ணிக்கடா, போடா. நல்லாடுறா. என்னடா கொடைய ஓபன் பண்ற மாதிரி பட்டன் கத்திய ஓபன் பண்ற? பர்ஸா? பர்ஸா? ஏதோ கைத்தொழில்லாம் சொன்னியடா. ஆமாண்டா, இது கை, இது தொழில். அது கரெக்ட். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது. இந்தா, எனக்கு வாய் சரியில்லை, டைமும் சரியில்லை போல இருக்குது. டைமா? அவரா வாச்ச. ஆஹா, இப்படித்தான் நான் வாயால மாற்றேன். சீக்கிரம். ஏப்பா, இப்படி எல்லாரும் சங்கிலி தொடரா கொள்ளை அடிச்சீங்கன்னா நாட்டுல எப்படா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க? சங்கிலியா? அவரா சங்கிலியா? கண்டினியூஸா மாற்றனே இவங்கிட்ட. இனி வாயவே தரக்கூடாது. இந்த கைத்தல போடு. ஆமா, இவர் பெரிய தேசிய விருது வாங்குறாரு ஜனாதிபதி கிட்ட. நாசமா போ. எப்பா ஆளை விடு, ஃப்ரெண்டு கிட்ட பைக்க கொடுக்கணும். பைக்க குடுறா. பைக்கையாவது விடேன்டா. நீ எங்க போற? நான் பக்கத்துல தேனாம்பேட்டை வரைக்கும் போகணும். நான் ஆவடி வரைக்கும் போகணும். எத்தனை தூரம்? ஆவடிதான் தூரம். அப்ப இறங்கி ஃப்ரெண்டு கேட்டா நான் என்ன சொல்றது? டேங்க் ஃபுல்லா இருக்கா? இப்பதான்டா ஃபுல் பண்ண. கீரு இதான் கீரா? அது டயர். போய் தொலைடா. இரு உன்னை விஜயகுமார் சார்ட்ட நல்லா மாட்டி விடுற. சொல்லிக்கோ. நான் மஞ்சுளா மேடம் சொல்லிடுவேனே. மஞ்சுளா மேடமா? அடா பாவி, இவன் நடிகர் விஜயகுமாருக்கும் கமிஷனர் விஜயகுமாருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத திருடனா இருக்கிறாரு.